இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் திடீர்னு நைட்டு வந்து நம்ம நாளைக்கு படத்துக்கு போறோம், சீக்கிரமா வேலையை முடிச்சிடுன்னு சொன்னாரு. நமக்கு சும்மாவே வேலையை முடிக்கணும்னு தோணும். அதுவும் இந்த மாதிரி எதையாவது சினிமாக்கு போறோம்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க, கையும் காலும் நிக்கவே நிக்காது. நைட் எல்லாம் தூக்கமும் வராது. அப்படிதான் எனக்கு இருந்தது. எப்படா வீடியோ போதுன்னு இருந்ததுன்னா பாருங்களேன், ஏதோ குழந்தைங்க ப்ரோக்ராமுக்கு போற மாதிரி நான் தாங்க ரொம்ப பதட்டமா இருந்தேன். காலையில எழுந்த உடனே மறுபடியும் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க. வழக்கமா 5 மணிக்கு தான் எழுந்துப்பேன். சீக்கிரமா எழுந்து காலையிலேயே துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு பேக்கிங்லாம் பண்ணி வச்சுட்டு மேல வந்தா நம்ம சுஜன் திடீர்னு ப்ரோக்ராமுக்கு கிருஷ்ணன் மாதிரி போகணும்னு சொல்லிட்டாரு. சரி, நான் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் டெக்கரேட்லாம் பண்ணி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்களையுமே குளிப்பாட்டி நம்ம லட்சுவை வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லயும் சுஜன கிருஷ்ணன் ட்ரெஸ்லையும் போட்டு அவங்களை ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஷூ லட்சுக்கு போட்டு சுஜனுக்கு ஸ்லிப்பர் போட்டு அப்படியே வந்து வேன்ல ஏற்றி அமிச்சாங்க. அப்பதாங்க நம்மளுக்கு நிம்மதியா இருந்தது. பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இட்லி கடையில் உட்காந்து இட்லி எல்லாம் இறக்கி முடிச்சுட்டு நம்ம வந்து சாமான்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம துவச்ச துணியெல்லாம் எடுத்து காயெல்லாம் போட்டுட்டு நானுமே குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு இந்த சாதாரணமா படத்துக்கு போறதுனாலே ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவும் நம்ம தலைவர் படணும்னு கையும் காலம் நிக்கலங்க. செம்ம சந்தோஷமா இருந்தது. சாதாரணமா இல்லாம எப்பவுமே வந்து மாசாவே பண்ணிருக்காரு. அது எனக்கு செம்ம சூப்பராகவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நீங்க கூட 1000 வேலைகள் இருந்தா கூட ஹஸ்பண்ட் எங்கேயாவது சினிமா கூட்டு போறேன்னா மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த மாதிரி நீங்க கூட அனுபவிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்புறம் என்ன, எப்பவுமே வழக்கம் போல போற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Thank you, bye.